ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா காட்டுறான்னு அப்படி பார்க்குறீங்களா காய்ஸ்? ஆமாம் காய்ஸ், மும்பையில் வந்து மான்சூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து வாட்டர் ஃபால் ரொம்ப தேடிட்டு இருந்தோம். அந்த டைமில் எங்களுக்கு கண்ணில் தென்பட்ட ஒரு ரெசார்ட் தான் இந்த ரெசார்ட்டு. இது வந்து உண்மையில் சொல்லப்போனால் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே தான் இந்த ரெசார்ட்டே இருக்குது. அது போகிற வழியில் 2-3 கோயில்ஸு, வாட்டர் ஃபால்ஸு, இது எல்லாமே இருக்குது. அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், அவங்களோட ரூம்ஸு, இது எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுதுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேறு லெவலான ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் போயிருக்கோம். இங்கே என்னென்ன நாங்கள் ஃபன் பண்ணோம், என்னென்ன வாட்டர் ஃபால் பார்த்தோம், எல்லாமே இந்த வீடியோவில் வரப்போகுது. ரொம்ப சூப்பரான வாட்டர் ஃபால்லாம் இருக்குது கைஸ். வேறு இங்கே எப்படி நீங்கள் போகணும், இது எல்லாமே இந்த வீடியோவில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். போகிற வழியில் வந்து இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க, சூப்பராக இருக்குது. செருப்பு கலத்தி வச்சுட்டு உள்ளே போகும்போது அது பக்கத்துலேயே ஒரு நதி வர போகுது பாருங்க. என்ன கோயில் ஆச்சு? இது ராமர் கோயில் கிடையாது காய்ஸ். இங்க பாருங்க, இது வந்து மகாராஷ்டிரா வந்து விட்டல் பகவான் சொல்லுவாங்க, ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் அப்படி சொல்லுவாங்க. அதனால இது கும்பிடுவாங்க. இது மோஸ்ட்லி எங்க ஃபேமஸ்? இது எந்த ஊர்ல ஃபேமஸ்? இது பண்டர்பூர். பண்டர்பூர். இப்போ யூசுவலி எல்லாரும் நடந்து போவாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த கோயிலுக்கும் நடந்து போவாங்க. எவ்வளவு அழகா சூப்பரா நிக்கிற பொசிஷன்ல இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு பக்கத்துலேயே ஒரு நல்ல ஒரு ஆறு போகுது பாருங்க. செம்ம கிரீனரி, செம்மையா இருக்க போது. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் 13 கிலோமீட்டர் தூரம் இருக்கு பாருங்க. இந்த ஆறு செம்மையா இருக்குது. பூரா மலை எல்லாமே பச்சேன்னு இருக்குது. வாங்க கிளம்பலாம். பாருங்க, இங்கே நிறைய பேருக்கு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க செம்மையாக இருக்காங்க. இல்லை அவங்க செம்மையாக பண்ணுறாங்க. ஆனால் நல்லா இருக்குன்னா இங்கே ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க செம்மையாக இருக்கா இடம். மகர்மச்சினா நம்ம வியூவருக்கு தெரியாதுப்பா மகர்மச்சினா என்ன. தமிழ் யூசர்ல முதல்ல என்னது இதுல என்ன முதல்ல எங்க தெரியுது? இங்க பாருங்க, இங்க வந்து போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க நினைக்கிறீங்க. பாருங்க, கல்யாண ஜோடியா இல்ல இன்ஸ்டால போடக்கான்னு எடுத்துருக்காங்கன்னு தெரியல. வேற லெவல். கிளம்புறதுக்கே மனசு வர மாட்டேங்குது. உண்மையில போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ சொல்லலாம், வேற லெவல் ரெசார்ட்டு. அவ்வளோ அடர்ந்த காட்டுக்குள்ள அந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டு. ஃபுல்லாக காடு தான். உங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காடு தான். வேற லெவலாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என் பாருக்கு ஒரு 2-3 ஏக்கரா காடு தான். அதுக்கு உள்ளே இவங்க வந்து ரெசார்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. ஆனால் ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம உள்ளே பார்ப்போம். இப்போ ரூம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எல்லாம் பழைய காலத்து பில்டிங் மாதிரியே இருக்குது பாருங்க. இதெல்லாம் ரூம்ஸ் தானா, பார்ப்போம் உள்ளே எப்படி இருக்குன்ட்டு. உள்ளே நல்லா இருந்துச்சுன்னா சூப்பர் தான். ரூம்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? எத்தனை ரூமு? இங்கே பாரு, இந்த ஊரில் இருக்கும், ஊரில் இருக்க மாதிரியே இருக்குல்ல. ஜர்னா வரும் என்ன. இதுதான் நம்மளோட ரூம் G14. ரூம் எப்படின்னு பார்ப்போம். இது வந்து நம்ம வந்து 5 பேர் இருக்க போகிறோம் அந்த ரூமில். பாருங்க, இது ஒன்று, ஒரு நல்ல கபோர்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. வந்து ஏசி செம்ம சில், நல்லா இருக்குது. இந்த ஓடுலாம் ஏதோ பழைய காலத்து ஓடு போட்ட மாதிரியே இருக்குது. இது ஒரு பெட்டு. இதில் வந்து 3 பேர் படுப்பாங்க உங்களுக்கு. இதுதான் மொத்தம். இது 5 பேருக்கு இந்த ரூமு. நம்ம வந்து 2 நாள் இங்கே தான் வந்து காய்ச்சி ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ரூமு. ஸோ நான் வந்து அந்த லாஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துருக்கிறேன். ஸோ
இங்கே வந்து இந்த ரூமில் வந்து 5 பேர் படுப்பாங்க. வேறு இங்கே வந்து guys ரொம்ப அந்த வாட்டர் ஃபால்ஸ் இது எல்லாமே இருக்குது. அதெல்லாம் நம்ம இப்போ நம்ம வந்து காலையில் 7-6 மணிக்கு கிளம்புன்னு நினச்சோம். இங்கே வந்து ஒரு 10 மணிக்கு நாஸ்டா பண்ணுற மாதிரி வரலாம் நினச்சோம். ஆனால் வர முடியல. ஸோ இப்போ நம்ம வந்து 1 மணிக்கு வந்திருக்கோம். லஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் வாட்டர் ஃபால் வேறு என்னென்ன இருக்குது அது எல்லாமே காட்ட போகிறேன். இன்றைக்கி ஒரு வீடியோ, நாளைக்கு ஒரு வீடியோ, 2 வீடியோ வரும் guys. வாங்க வெளியே போகலாம். இரு நான் வரேன். எங்க போறோம்? நதியா? ஆறு? நம்ம ஒரு இதோ அதோட பெரிய ஆறு ஒன்று போகுது. ஓ கரண்டே ரேகா. वाओ ये सुपर है ऊपर नदी, एक नंबर है यार नदी. उतर के नहा सकते हैं क्या? ना तो नहीं सकते, रिस्की है. रिस्क नहीं रहेगा रे उतना. देख कितना ये नहीं उतरो मत, आप मत उतरो. ये उन लोग किधर नहा रहे थे रे? वो ना उधर एक गटर का पानी. ये அவங்க எங்க குளிச்சாங்க? அது வரல. இந்த நதி தான் எல்லா இடத்தையும் சுத்திட்டு இருக்கோம். 20 கிலோமீட்டர் அடி இருக்கும். இது கொத்து காத்து செம்ம. இவ்வளோ பெரிய ஆறுப்பா, செம்ம ஆறுங்க. ஆனால் ரொம்ப டேஞ்சராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது எல்லாமே அந்த டாடா ஹைட்ரோ பவர் ஸ்டேஷன் மலையிலேருந்து வருது. 20 கிலோமீட்டர், குறைஞ்சது 20 கிலோமீட்டர் இருக்கும் இந்த நதி. அமேசான் காடு மாதிரியே இருக்கு. ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்கி தான். இதில் வந்து இறங்கி குளிக்கிறது. ஹைவே பக்கத்தில் இடம் இருக்குது, அங்கே வேணால் குளிக்கலாம். அங்கே போமா? லெவல் மழை பெய்யுது, ரொம்ப செம்மையாக இருக்குது பாருங்க. லெவல் கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகிட்டு சுண்ணல சொல்கிறேன். நாங்கள் அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு. முன்னால் பார்த்தீங்கன்னா ராஃப்டிங் ஆகிட்டு இருக்கு. அந்த போட்டில் அந்த இதில் வந்துட்டு இருக்காங்க. வேற லெவல் உண்மையில காட்டுறேன் இருக்கு உங்களுக்கு. செம்மையாக இருக்குது உண்மையில. ராஃப்டிங் போட்டில் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் இது வந்து அடுத்த வாரம் வந்து ராஃப்டிங் பண்ண போகிறோங்க. அது வீடியோ வந்து வேற லெவலில் வர போகுது. தெரியல பாருங்க பாருங்க வந்துட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே வந்து ரிவர் ராஃப்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரிவர் ராஃப்டிங்னா என்னென்ன guys, இந்த போட்டில் போடுவாங்கல்ல, இங்கே பாருங்க உங்களுக்கு ஒரு பாறை மாதிரி தெரியுதா. இதில் வந்து அந்த போட் வந்து தலைக்கில விட மாட்டாங்க. அந்த இது நல்லா இருக்கும் உண்மையில. அந்த இதில் அந்த வேவ் சொல்லுவாங்களா, அதில் போகிறதுக்கு செம்மையாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சரியஸாக இருக்கும். ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கும், நல்லா இருக்கு. கடலுக்கு போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனால் ரொம்ப சேஃப்டியாக தான் கொண்டு வராங்க பாருங்க. இவ்வளோ அழகாக மெதுவாக வந்துட்டு இருக்காங்க. இப்போ பாருங்க இவ்வளோ அழகாக பாருங்க ரிவர் ராஃப்டிங் பண்ணிட்டு வராங்க பாருங்க. இதான் ராஃப்டிங் சொல்லுவாங்க. ஸோ அந்த பாறை கிட்ட போனோன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து இந்த வேவ்ல வந்து அந்த போட் வந்து அப்படியே கொஞ்சம் கவுர்ற மாதிரி வரும். இது நம்ம வந்து அடுத்த வாரம் வந்து நம்ம ரிவர் ராஃப்டிங் தான் போகிறோம். மழை வேற லெவல், மழை பெஞ்சது செம்ம இந்த இடத்துக்கு. இது பாருங்க அவங்க வந்து ஏதாவது கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்கள காப்பாற்றுக்க 2 பேர் முன்னாடி போவாங்க. செம்மையாக பண்ணுறானுங்க. இப்போ அது கல்லில் போய் நிற்பானுங்க. போன டைம் செலக்ஷன் இருக்காங்க அந்த இதில் நம்ம போட்டில் போய் விழுந்துட்டாங்க. அவ்வளோ இது இல்லை. அந்த குள்ளாட்டில் இது இன்னும் சூப்பராக இருக்கும்ப்பா. அது செம்ம. நீங்கள் யாரும் ஆற்றுல இறங்க போகிறீங்களா இல்லையாப்பா? தமிழ்காரன்னு சொல்கிறீங்க, ஒரு ஆற்றுல கூட இறங்க மாட்டீங்க, காலை கூட வைக்க மாட்டீங்க, காலை கூட நினைக்க மாட்டீங்க. காலை நினைச்சிட்டாரு. ஊரில் நம்ம தாம்பரம் யார் தான் சூப்பர் என்ன கால் இறங்கி பாக்காராம். இறங்கி இவ்வளவுதான் இருக்கா. செம்ம சூப்பர். கீழே விழுந்துடாதப்பா. போதுமா? மேலே வந்துடும் போதும். இதே போதும்ப்பா. ரொம்ப சொன்ன உடனே தமிழன் சொன்ன உடனே இறங்கிட்டீங்களே. போதும் சூப்பரா இருக்கு. ஷாருக் கான் மாதிரியே மாறிட்டீங்க. இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஸ்விம்மிங் பூல் அழிச்சிருவோம். நீங்க வந்து ப்ரூஃப் வேணுமா? எவ்வளோ ஆழம் இருக்கு ஸ்விம்மிங் பூல்? எவ்வளோ? அவ்வளோ இருக்கா? முங்கிட்டீங்களா பாருங்க. இதுதான் ஸ்விம்மிங் பூல். ஃபுல்லாக முங்கிட்டாங்க. நல்லா இருக்குப்பா ஸ்விம்மிங் பூல். பூரா முங்கிட்டாங்கப்பா. நான் ஜம்ப் பண்ணுங்க. ஸோ காய்ஸ் இது வந்து இவங்களோட ப்ராப்பர்ட்டியில் வந்து இது வந்து ஸ்விம்மிங் பூல் இவ்வளோ பெருசு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேமிலியோட வந்தால் நல்லாயிருக்கும். நிறையா ஆஃபீஸ்லேருந்து தான் வந்திருக்காங்க. பாருங்கள்
அடி அடி வேற லெவல். வாவ் செம்ம வேற லெவல் சூப்பர். சாப்பிட போகிறோம். இங்கே வந்து சாப்பாடு வந்து 3 மணிக்குள்ளே முடிஞ்சிருமா. அதனால் இப்போ சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம ஸ்விம்மிங் பூல் வந்து விளாடுவோங்க. ஸோ சாப்பிட போவா, ஏன்னா சாப்பாடு முடிஞ்சுன்னா ஆமாம் அது பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஃபஸ்ட் நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம். இன்னும் யாரும் சாப்பிட போகல. லாஸ்ட் வந்து இங்கே வந்து இன்னும் 3 மணி வரை சாப்பாடு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி 2 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து நான்வெஜ் தான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அவங்க காட்டுறேங்க. ஆனால் உண்மையை சொன்னால் எங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல வேறு லெவலு. நீங்கள் வந்து நான் உங்களுக்கு கீழே அட்ரஸ்லாம் கொடுத்துட்றேன். பூரா ஒரு காட்டுக்குள்ளே சொல்லப்போனால் ஒரு காட்டே அவங்க அடக்கி அதுக்குள்ளே ரெசார்ட்டை கட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குண்ணா, சூப்பராக இருக்குண்ணா, செம்மையாக இருக்கு உண்மையில. நம்ம வந்தால் தான் எல்லாம் பின்னாலே வந்துடுவாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்க வந்துட்டாங்க, பிளேட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்ன இருக்குன்னு வச்சுங்களா, இது பருப்படையாப்பா இது இல்லை பருப்படை மாதிரி தான் இருக்குது. அப்பளம் என்னடா 2 அப்பளம் எடுத்துட்டா, எல்லாமே 2 தானா. சப்பாத்தி, இது ஜீரா ரைஸ், ஒரு சப்பாத்தி. நம்ம ஊர் மாதிரி எதாவது இருக்கா? இருக்கலாம். என்ன இருக்குது? சாறு குழம்பு, கறி குழம்பு இருக்கு. கறி குழம்பு இருக்கா? பச்சை கலரில் ஏதோ வச்சுருக்காங்க, அது என்னதுன்னு பார்ப்போம். சாறு இருக்கு, வேறு வெண்டைக்காய் இருக்குது. இது வந்து பாயசம் தானே? பாயசம் தானேண்ணா? இது என்னது பச்சை கலரில் இருக்குது? இது சிக்கனா? இது பச்சை கலர் சிக்கன். எங்கள் சித்தப்பா இவ்வளோ எடுத்துருக்காங்க பாருங்கள். எல்லாமே எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணுவோம். இப்போ நம்மளும் பிளேட்டில் எடுத்துகிட்டு உட்காந்து டேஸ்ட் பண்ணுவோங்க. சிக்கன் நல்லா இருக்கா? எஸ். சிக்கன் பச்சை கலர் பன்னீர் நல்லா இருக்குல்ல? நீ பன்னீர் எடுக்கலையா? நீ சிக்கன் ஹைதராபாதி. ஓகே, சிக்கன் ஹைதராபாதி. நீ இப்போ பன்னீர் எடுக்கவே இல்லை? வெள்ளரை தால் வர பாயசம், நம்ம ஊர் பாயசம் மாதிரி இங்கே சேவைன்னு சொல்லுவாங்க. 2 பாப்பாடு, 2 அப்பளம் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கு சிக்கன்? சிக்கன் சூப்பராக இருக்கு. சிக்கன் சூப்பராக இருக்குது. சரி, நம்மளும் டேஸ்ட் பண்ண எப்படி இருக்குன்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட்டு சப்பாத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ரைஸ் எடுக்கலான்னு இருக்கேன். வெண்டைக்காய் பாஜி ஃபஸ்ட்டு அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ண வெஜ்ஜு. 1200 பன்னீருக்குள்ளது. நீங்கள் தங்கா ரூம் இருக்கலாம், அது பின்னாடி கீழே அந்த பின்னாடி. சாப்பாடு எல்லாமே உண்மையில வறுத்து நல்லா இருக்கும். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். வேற லெவல் பான். நாங்கள் அந்த அடர்ந்த காட்டுக்குள் போய் கொண்டு இருக்கிறோம். வேற லெவலா இருக்கு. முன்னால காடை பாருங்க, எவ்வளவு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள செம்மையா இருக்கு. செம்ம செம்ம உண்மையில சொல்றேன், இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டை நான் பார்த்ததே இல்லைங்க. ஃபுல் காடுங்க, உண்மையில சொல்றேன், நடுவில் இருக்கு. இப்போ நம்ம 2 ஃப்ரெண்டு வந்து வரல. அவங்க வந்து ஏன்னா 3 மணிக்கு வந்து சாப்பாடு முடிச்சிருவாங்க. ஸோ அவங்கள கூப்பிடக்காண்ட போயிட்டு இருக்கோம். ஸோ உண்மையில மலை, அதுக்கு மேலே காடு, வேற லெவல். உண்மையில சொல்கிறேன், செம்ம செம்ம உண்மையில சொல்கிறேன். இந்த இடத்துக்கு நீங்கள் இந்த சீசனில், இந்த மான்சூன் சீசனில் வந்தீங்கன்னு வச்சுக்கலாம், வேற லெவலாக இருக்கும். நான் கீழே அட்ரஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். ரொம்ப வேலை கம்மி தான் ரெசார்ட்டு. ஒரு ரூம் வந்து 2000 ரூபா தான் பர் டே கூட கிடையாது. 2 நாளைக்கு 2000 ரூபா, பர் டே 1000 ரூபா தான் நினைக்கிறேன். பாருங்களா, 1000 ரூபா தானே பர் பர்சன் 2000 ரூபா. Come on, come on, come on, guys. செம்ம என்ஜாய் பண்றோம். உண்மையில வர்த்தான ஒரு இடம். வர்த்தான இடம். guys. செம்ம வாங்க. Come on, uncle. நீங்க ஒரு ஆபீஸ் பார்ட்டி அந்த மாதிரி இருந்துச்சுங்களா, இங்க வரலாம். செம்ம பாருங்க. எப்படி செம்ம இடம். சூப்பரான இடம், சூப்பரா இருக்கு. நாங்க நினைச்சு பார்க்காத அந்த மாதிரி இருக்குது.